பிரிக்கப்பட்டது. அந்த குழுவினர் கூட முதல் குழுவாக அரும்பு குறித்து எங்களுக்கு கொடுக்கப்பட்டது. வகுப்பு 1ஆம் வகுப்புக்கு பாடம் 9. இதனுடைய தலைப்பு பாத்தீங்கன்னா கொக்கு நிற்கும் குளக்கரை. கற்றல் விளைவு. கேட்ட நிகழ்வை விவரிப்பை காட்சியோடு இணைத்து புரிந்து கொண்டு கற்பனை செய்வர். கேட்ட கருத்தை தொடர்புபடுத்தியும் அடைமொழியோடும் பேசுவர். வரி வடிவத்தோடு ஒளி வடிவத்தையும் இணைத்து கற்பர். முறையாக எழுதுவர். சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வு பெறுவர். இது கற்றல் விளைவு. துணைக்கருவிகள். இதற்குரிய துணைக்கருவிகளாக முகமூடிகள். கொக்கு, வாத்து, மீன், இது முகமூடி அட்டைகள் தயார் பண்ணிக்கலாம். அப்புறம் சொல்லட்டைகள், எழுத்து அட்டைகள், இதையும் நம்ம எடுத்துக்கலாம். இதுல முதல் நாள் ஆசிரியர் கையேடு பக்க எண் 60ஆம் பக்கம் 61ஆம் பக்கம். இதற்கான பயிற்சி நூல் செயல்பாடு. இது ஈக், ஈச், ஈட் இந்த 3 எழுத்துக்களை குறித்து பயிற்சி நூல் செயல்பாட்டில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சோ அந்த அறுபநிலை மாணவர்கள் நாள் 1ல ஆசிரியர் கையேட்டுல பக்கம் 60லயும் 61ல பாதி பக்கமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை இணைத்து அவங்க அந்த அடைவு நிலையை அடைவார்கள். அடுத்ததாக நாள் 2. நாள் 2லே ஆசிரியர் கையேட்டில பக்க எண் 60, 62 கொடுக்கப்பட்டிருக்கிறது. பயிற்சி புத்தகத்திலே 2, 3, 4, 5 அந்த பயிற்சிகளை மாணவர்கள் அடைவு செய்வர். அடுத்து 3ஆம் நாள்ல ஆசிரியர் கையேடு பக்க எண் 63, 64. இதுல இந்த 3 எழுத்துக்களை வைத்து பாடநூல் பயிற்சி பக்கமானது 51ஆம் பக்கத்தில் இருக்கிற டெக்ஸ்ட் புக்ல இருக்கிற பாட புத்தகத்தில் இருக்கிற பயிற்சிகளை மாணவர்களுக்கு செய்யும்படியாக நம்ம ஊக்குவிக்கலாம். அடுத்து நாள் 4ல ஆசிரியர் கையேடு பக்க எண் 64, 65ல கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுல இத்து, இப்பு, இர் 3 எழுத்துக்கள். அதற்கான பயிற்சிகள் 6 முதல் 10 வரைக்கும் இருக்கிற பயிற்சி. அடுத்தது அவங்க 5வது நாள் நிறைவு செய்யும் நாள் என்று மாணவர்களுக்கு அந்த வளரறி மதிப்பீடு கொடுத்து அந்த 5 நாட்களையும் நிறைவு செய்யும் விதத்துல இந்த அறுப்பு நிலையானது நிறைவு செய்யப்படும். நன்றி, வணக்கம்.